வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ ஆர்த்தி. ஏய் இருடி, என்ன அவசரம்? இன்னும் கேக்கே வெட்டல. எனக்கு பசிக்குதுடி. ஏ ஆர்த்தி, இவ வந்தது உனக்கு விஷ் பண்றதுக்கு இல்லடி, நல்ல மூக்கு பிடிக்க கொட்டிக்கதான். ஆமாடி, பின்ன நலன் கேட்டரிங் சர்வீஸ்னா சும்மாவா? சென்னையிலே தி பெஸ்ட் டி. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் போலாம். ஓகே போலாம். என்னங்க, ஆர்த்தி வந்துட்டா. இந்த Dressல ரொம்ப அழகா இருக்கு ஆர்த்திமா. ஏன் கண்ணே பட்டுருச்சு. ஏய், என் பொண்ணு வந்துட்டா. அந்த பர்த்டே கேக்க டேபிள்ல செட் பண்ணுங்க. ஓகே சார். ஆர்த்தி, ஹாப்பி பர்த்டே ஆர்த்தி. ஹாப்பி பர்த்டே டி. Thank you. Hey. Hello மாமா. Hello ஆர்த்தி. Many more happy returns of the day. Thanks மாமா. எங்க அக்காவை காணோம்? அவ வந்துகிட்டே இருக்கா. Oh my god. ஆர்த்தி, பர்த்டே கிஃப்டா மறந்துட்டு வந்துட்டேன். இட்ஸ் ஓகே மாமா. நீங்க என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட். அதுவே எனக்கு போதும். ஓகே ஆர்த்தி, so nice. இந்தா, இதுதான் உனக்கு பர்த்டே கிஃப்ட். அக்கா வரட்டும், அப்ப கொடுங்க. அது வேற. இது நான் உனக்கு கொடுக்கிற பர்சனல் கிஃப்ட். இந்தா. தேங்க்ஸ் மாமா. ஓ, மாப்பிள்ள மச்சனிச்ச தனியா கவனிக்கிறாரா? ஹேய், ஆளு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருடி. யாருடி இது? சொல்லுடி. என் அக்காவோட வீட்டுக்கார். ஓ ஏய், உனக்கு அக்காவா? யாரு சொல்ற? புதுசா இருக்கே. மாப்பிள்ள, உங்க மாமா கூப்பிடுறாரு. வாங்க வாங்க. வாங்க மாப்பிள. சார், இதுதான் என் மாப்பிள. பேர் அர்ஜுன். அப்படியா? த கிரேட் செல்வனாகி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஆமா, செல்வனாகி இருக்காங்களே, ஆமா, அவங்களோட 2வது பையன். ஓ அப்படியா? சோ நைஸ் டு மீட் யூ. ஹலோ. நான் கூட கொல்கட்டால கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல தான் இருக்கேன். அப்படியா? Pleasure is mine. சந்தோஷம். என்ன? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாங்க. Nice to meet you. பேசிட்டு இருக்கேன். என்ன? என்னங்க இது சோதனை? வரவங்க போறவங்க உறவுக்காரங்க ஆர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே, உங்களுக்கு ஏது இன்னொரு பொண்ணுன்னு மாப்பிள்ள காதுபடவே பேசுறாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பண்ண முடியும்? எனக்கும் பயமா தான் இருக்கு. இத நானே எதிர்பார்க்கலையே. இப்படி எல்லாம் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் சத்யாவோட கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க உறவுக்காரங்கன்னு யாரையுமே கூப்பிடலையே. ஆனா அத பத்தி எல்லாம் யோசிக்காம இவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே. அவங்கள கூப்பிட்டது தப்பு இல்லங்க. நம்ம மாப்பிள்ளையே இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டு தான் தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையோட முகமே மாறுதுங்க. அவரை ஆர்த்தி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாம அவாய்ட் பண்ணிருக்கலாமோன்னு இப்ப தோணுதுங்க. நம்ம அவசரப்பட்டுட்டோமோ? கூப்பிடாம எப்படி இருக்கிறது? அதுவும் தப்பாயிடுமே காமாட்சி. இப்ப ஏதாவது பண்ணுங்களே. திடீர்னு என்ன பண்ண முடியும்? சத்யா இருந்தாலாச்சும் ஏதாவது சமாளிக்கலாம். அவளே இன்னும் வரலையே. ஏங்க, ஏதாவது வேலை சொல்லி மாப்பிள்ளை வெளியில அமுச்சு வச்சிருங்களேன். சத்யா வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கலாமா? அது எப்படி காமாட்சி? நம்ம பொண்ணு பிறந்த நாளுக்காக வீடு தேடி வந்தவரை வெளியில அனுப்பினா அவர் தப்பா நினைக்க மாட்டாரா? லாயர் வேற போன் பண்றாரு. ஹலோ சார், லாயர் பார்த்திபன் பேசுறேன். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண லீகல் டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டீங்க. அது ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கிறீங்களா? ஓ, தேங்க்யூ. ஆனா இன்னைக்கு வர முடியாது வக்கீல் சார். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு. சார், இன்னைக்கு விட்டா நான் ஒரு 10 நாள் லீவு. எப்படியாவது வேற யாரையாவது அனுப்பியாவது வந்து வாங்கிக்கங்க சார். ஓ அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே சார். என்னங்க? ஒரு முக்கியமான பிசினஸ் டாக்குமெண்ட் கோர்ட்டுக்கு போய் லாயர் கிட்ட வாங்கணும். இப்பவே வர சொல்றாரு. அப்படியா? நல்லதா போச்சுங்க. மாப்பிள்ளை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க.
அடுத்த கேஸ் நம்மளுதுப்பா வா. யோ இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். ஏய் சத்யா, நீ போறதுக்கு முன்னாடி உனக்கு கடைசியா நல்ல ஒரு ஆஃபர் தரேன். மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் கேட்ட 11 கோடி என்கிட்ட கொடுத்தனா நான் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன். இல்லனா என்னடா பண்ணுவ? உன் ரகசியத்தை செல்வனாய் கிட்ட சொல்லுவேன்.